Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 4.5 உடைய continuation problem பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிறது 5th problem. Prove that tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to tan inverse of x plus y plus z minus xyz. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூவ் தட் tan inverse x plus tan inverse y plus tan inverse z equal to tan inverse of x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus zx இதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து எழுதுகிறேன். எல்ஹெச்எஸ் வந்து இப்போ எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ எல்ஹெச்எஸ் பார்த்தோன்னா tan inverse x plus tan inverse y plus tan inverse z. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ tan inverse x plus tan inverse y உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆக்சுவலாக tan inverse x plus tan inverse y உடைய ஃபார்முலா tan inverse of x plus y by 1 minus xy இதான் அதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் tan inverse z. திரும்ப இது என்ன செய்கிறேன்னா, திரும்ப வந்து tan inverse x plus tan inverse y உடைய ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். எக்ஸுங்கிறது x plus y by 1 minus xy, நெக்ஸ்ட்டு yங்கிறது z. சரிங்களா? ஸோ திரும்ப இதே ஃபார்முலா தான், x plus y by 1 minus xy, எக்ஸுங்கிறது x plus y by 1 minus xy plus yங்கிறது z by 1 minus x plus y by 1 minus xy into z. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா tan inverse, that means இங்கே பாருங்கள் tan inverse. இப்போ வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x plus y plus z into 1 minus xy வரும் by 1 minus xy by அதுக்கு அடுத்து இங்கே வந்து இந்த இசட்டால் உள்ள இந்த நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் xz plus yz வரும். ஸோ 1 minus xyயால் 1 மல்டிப்ளை பண்ணால் தட் மீன்ஸ் இந்த டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். 1 minus xz plus yz by 1 minus xyன்னு எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் tan inverse of x plus y எழுதிட்டேன். ஸோ இசட்டை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் z minus xyz by denominator 1 minus xy by அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த 1 minus xyயால் 1 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 minus xy minus of xz plus yz வரும் by 1 minus xy. சரிங்களா? இந்த டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு டேர்ம்ஸ் எப்படி வரும்னா tan inverse of x plus y, x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus zx. இங்கே பாருங்கள், இந்த x plus y plus z அப்படியே எடுத்து எழுதியாச்சு. மைனஸ்க்கு மைனஸ் xyz, நெக்ஸ்ட்டு 1 minus xy மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் மைனஸ் yz minus zx. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. சரிங்களா? அப்போ வந்து கொஷின்ஸில் பாருங்கள், ப்ரூவ் தட் tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to tan inverse of x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus zx. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிட்டேன். அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எல்ஹெச்எஸ் டேர்மோ அதை எடுத்து எழுதிட்டேன். tan inverse x plus tan inverse y plus tan inverse z. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா tan inverse x plus tan inverse yனா அதனுடைய ஃபார்முலா tan inverse x plus tan inverse y உடைய ஃபார்முலா இங்கே எடுத்து எழுதிட்டேன். அதாவது tan inverse of x plus y by 1 minus xyன்னு எழுதிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா tan inverse x plus tan inverse y ரெண்டுத்தையுமே இது திரும்ப இதே ஃபார்முலா tan inverse x plus tan inverse y அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணால் தட் மீன்ஸ் என்ன இதே தான் எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக x plus y by 1 minus xy, அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக z. சரிங்களா? இந்த இடத்துல அப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா x plus y plus z minus xyz. அதே மாதிரி 1 minus xy minus yz minus zxன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதிலேருந்து இதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 9th ப்ராப்ளம். solve sin inverse 5 by x plus sin inverse 12 by x equal to pi by 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டேன். என்னுடைய எல்ஹெச்எஸ் பார்த்தோன்னா sin inverse 5 by x plus sin inverse 12 by x
ஈக்குவல் டு தட் மீன்ஸ் இதிலேருந்து சால்வ்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ சால்வ்னாலே நம்ம வந்து எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். சைன் இன்வர்ஸ் 5/x ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 12/x ஈக்குவல் டு π/2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் 5/x ஈக்குவல் டு இந்த சைன் இன்வர்ஸ் 12/x ரைட் ஹேண்ட் சைடு எழுதுகிறேன். அப்போ π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் 12/xன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே இந்த ஃபார்மில் பாருங்கள், sin inverse x equal to minus cos inverse of square root of 1 minus x square. ஸோ அப்போ வந்து இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பாருங்கள், இப்போ 5/xக்கு 5/x எழுதிட்டேன். இந்த இன்வர்ஸ் வந்து இந்த சைடு போச்சுன்னா சைனாக மாறிடும். அப்போ சைன் ஆஃப் π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 12/xஆக மாறும் சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் டீட்டாங்கிறது காஸ் டீட்டா. ஸோ அப்போ இங்கே அப்படி தான் இருக்குது, சைன் ஆஃப் π/2 மைனஸ் டீட்டா, டீட்டாங்கிறது இங்கே சைன் இன்வர்ஸ் 12/x. ஸோ அப்போ இந்த டீட்டா வந்து அப்போ சைன் ஆஃப் π/2 மைனஸ் டீட்டாங்கிறது காஸ் டீட்டா. ஸோ அப்போ என்ன ஆகுனா காஸ் ஆஃப் டீட்டாங்கிறது சைன் இன்வர்ஸ் 12/x. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து சைன் இன்வர்ஸ் 12/xஆ எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து 5/x equal to cos of, இப்போ sin inverse 12/xனா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், sin inverse x equal to minus cos inverse square root of 1 minus x square. ஸோ இந்த ஃபார்முலா எடுத்து வந்து இங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சரிங்களா. அதாவது cos of sin inverse 12/xனா minus cos inverse square root of 1 minus xங்கிறது 12/x. அப்போ 12/x ஹோல் ஸ்கொயர் சரியா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த மைனஸ் வந்து வெளில எடுத்துகிட்டு வந்து காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாங்கிறது காஸ் டீட்டா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர்னால் 12/x ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா 5/x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது இந்த காஸையும் காஸ் இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 1 வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus 12 ஸ்கொயர் பண்ணால் 144/x ஸ்கொயர்னு வரும், which implies அதுக்கு அடுத்து 5/x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144/x ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா 5/x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்னது எக்ஸ் வரும். ஸோ அப்போ எக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு டினாமினேட்டருமே ரெண்டு சைடுமே எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணால் 5 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144, which implies இதிலிருந்து இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா ரெண்டு சைடுமே இந்த ஸ்கொயர் ரூட்டை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணால் கம்பல்சரி நம்ம என்ன செய்யணும்னா ஸ்கொயர் பண்ணால் மட்டும்தான் ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144. ஸோ இதில் வந்து திரும்ப வந்து 25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 144 வந்து எழுதிட்டேன். ஸோ 25 இந்த 144 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் ப்ளஸ் 144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், which implies இதிலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் இந்த 25யும் 144 ஆட் பண்ணால் 169 வரும் சரியா. ஸோ 169 இதிலேருந்து எக்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169ங்கிறது 13. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 13 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அப்போ எக்ஸ் தான் இதனுடைய சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கொஷின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஷின் பார்த்தோன்னா சைன் இன்வர்ஸ் 5/x ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 12/x சரியா. ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் 5/x ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 12/x பார்த்தோன்னா ஈக்குவல் டு π/2ன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ப்ராப்ளம், அதாவது சப்டிவிஷன் 2. 9th ப்ராப்ளத்தில் சப்டிவிஷன் 1 பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 tan inverse x ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் a ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் b ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a ஈக்குவல் டு tan ஆல்ஃபா, b ஈக்குவல் டு tan பீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக என்ன எடுத்துக்கிறேன்னா a வந்து ஆக்சுவலாக
கொஷின்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ சால்வ்னா எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன செய்யறேன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணணும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறேன்னா tan ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், பி ஈக்குவல் டு tan பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். 2 tan இன்வர்ஸ் எக்ஸுடைய ஃபார்முலா காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆல்ஃபா மைனஸ் தட் மீன்ஸ் அதாவது என்னென்னா அதாவது இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கிவன் ஈக்குவேஷன் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் அதாவது இந்த ஏக்கு வந்து இங்கே வந்து tan ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம். அப்போ tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை இங்கே வந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கோன்னா tan பீட்டா. அப்போ tan ஸ்கொயர் பீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் பீட்டான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ இந்த எல்ஹெச்எஸ் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆக்சுவலாக இது என்னென்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது காஸ் 2 ஆல்ஃபா. ஸோ காஸ் 2 ஆல்ஃபாவோட ஃபார்முலா தான் இது. அப்போ இதுக்கு பதிலாக காஸ் 2 ஆல்ஃபான்னு எழுதலாம். மைனஸ் அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து 1 மைனஸ் tan ஸ்கொயர் பீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் பீட்டாங்கிறது காஸ் 2 பீட்டாவுடைய ஃபார்முலா இது. ஸோ அப்போ இங்கே காஸ் 2 ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இங்கே காஸ் 2 பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா எல்ஹெச்எஸ் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் இன்வர்ஸையும் காஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன் 2 ஆல்ஃபா, காஸ் இன்வர்ஸையும் காஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன் 2 பீட்டா. ஸோ டிவைட் பை 2. ஸோ அப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் இந்த tan இன்வர்ஸ் இந்த சைடு இருந்துச்சுன்னா tan ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ஆல்ஃபா வந்து என்னென்னு எடுத்துக்கணும்னா ஆல்ஃபா அதாவது tan ஆல்ஃபாங்கிறது என்னென்னா ஏ. அப்போ tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மைனஸ் tan பீட்டாவுக்கு பதிலாக பி. அப்போ இங்கே பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கடுத்து 1 பை நெக்ஸ்ட்டு வந்து tan ஆல்ஃபாங்கிறது ஏ, tan பீட்டாங்கிறது பி. அப்போ ஏ மைனஸ் பி பை 1 ப்ளஸ் ஏபி சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி பை 1 ப்ளஸ் ஏபி. ஸோ இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. ஸோ கொஷின்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்வ்னு கேட்டிருக்காங்க. சால்வ்னா எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஆக்சுவலாக ஏ ஈக்குவல் டு இங்கே வந்து ஏ பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏ ஈக்குவல் டு tan ஆல்ஃபா இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ராப்ளம் வந்தால் இந்த கண்டிஷனை நீ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏ ஈக்குவல் டு tan ஆல்ஃபா, பி ஈக்குவல் டு tan பீட்டா சரியா. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan ஸ்கொயர் பீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் பீட்டா சரியா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து காஸ் 2 ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா காஸ் 2 ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், மைனஸ்க்கு மைனஸ் எழுதிட்டேன், காஸ் இன்வர்ஸ்க்கு காஸ் இன்வர்ஸ் எழுதிட்டேன். இது வந்து காஸ் 2 பீட்டாவுடைய ஃபார்முலா, அதனால் காஸ் 2 பீட்டா எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸையும் காஸையும் மல்டிப்ளை பண்ணால் 2 ஆல்ஃபா வருது, காஸ் இன்வர்ஸையும் காஸையும் மல்டிப்ளை பண்ணால் 2 பீட்டா வருது சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் இந்த 2 எல்லா சைடுமே 2 காமனாக இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த tan இந்த சைடு வந்து tan ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ tan ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்முலா தெரியும், அதனுடைய ஃபார்முலா இதான் tan ஆல்ஃபா மைனஸ் tan பீட்டா பை 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா tan பீட்டா. இதுதான் ஃபார்முலா. tan ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா tan ஆல்ஃபா மைனஸ் tan பீட்டா பை 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா tan பீட்டா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ tan ஆல்ஃபானா ஏ, tan பீட்டானா பி பை 1 ப்ளஸ் ஏபி. ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3 2 tan இன்வர்ஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ பாருங்கள் 9th ப்ராப்ளத்தோடைய 3rd சப்டிவிஷன் 2 tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 2 கொசிக்கன் எக்ஸ். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது ஆக்சுவலாக வந்து கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா சால்வ்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ்னா எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2x பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து tan 45 டிகிரி ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ வேணா 2 tan இன்வர்ஸ் எக்ஸோடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ 2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 கொசிக்கன் எக்ஸ். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 எக்ஸுங்கிறது காஸ் எக்ஸ் சரிங்களா. ஸோ அப்படின்னா 2 காஸ் எக்ஸ் பை
1 மைனஸ் இந்த ஃபார்முலாவில் போய்ட்டு எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே காஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ காஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும்னா தட் மீன்ஸ் tan inverse ஆஃப் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக காஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் tan inverse ஆஃப் 2 cos x by 1 minus cos square xன்னு வரும் சரிங்களா, ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 2 cosecant xன்னு வரும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா tan inverse ஆஃப் 2 cos x by 1 minus cos square x இருக்குது. இங்கே வந்து tan inverseன்னு இருக்குது. ரெண்டு சைடுமே tan inverse இருக்கிறதுனால ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சைடுமே கேன்சல் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வருதுன்னா 2 cos x by 1 minus cos square xங்கிறது sin square x ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு cosecant x எப்படி எழுதலாம்னா 1 by sin xன்னு எழுதலாம் சரிங்களா. இப்போ sin square xம் sin xம் கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைனிங் எப்படி வரும்னா cos x by sin x ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ cos x by sin xங்கிறது cot x ஈக்குவல் டு 1 which implies அப்போ 1 by cotங்கிறது tan. ஸோ அப்போ எப்படி எழுதுறேன்னா இது வந்து காட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன் 1 by cot x தட் மீன்ஸ் எப்படி எழுதுறேன்னா cot x வந்து 1 by tan xன்னு எழுதலாம். அப்போ வந்து காட்டை வந்து காட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 1 by tan x ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா tan x ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். ஸோ x ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 1ன்னு வரும். tan inverse ஆஃப் 1ன்னா ஆக்சுவலாக 1 இருக்கிற இடத்துல tan 45. அப்போ இன்வர்ஸும் டேனும் மல்டிப்ளை பண்ணால் 1 அப்போ நமக்கு என்ன வரும்னா 45 டிகிரி சரிங்களா. ஆக்சுவலாக எக்ஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 1 tan inverse ஆஃப் 1ன்னா அதனுடைய டிகிரி எழுதணும். 1க்கு வந்து எந்த டிகிரியில் டேனில் 1 கிடைக்குதுன்னு பார்க்கணும். 45 டிகிரியில் tan 45 1 அப்போ அதனுடைய டிகிரி எழுதணும் 45 டிகிரி சரிங்களா. ஸோ அப்போ இந்த சப்டிவிஷன்ஸில் அப்போ எக்ஸோடைய வேல்யூ 45 டிகிரினா π/4. ஸோ அப்போ இந்த சப்டிவிஷனில் எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணோம். சால்வ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 tan inverse cos x ஈக்குவல் டு tan inverse 2 cosecant xன்னு வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 tan inverse xனா ஃபார்மில் வந்து tan inverse ஆஃப் 2x by 1 minus x ஸ்கொயர்னு வருது சரிங்களா. ஸோ அப்படின்னா tan inverse ஆஃப் 2xங்கிறது cos x 2 cos x by 1 minus cos square x ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 2 cosecant xன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு சைடுமே tan inverse இருக்குது. இப்போ tan inverse கேன்சல் பண்ணால் 2 cos x by 1 minus cos square xங்கிறது sin square x ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு 2 cosecant xங்கிறது 1 by sin xன்னு எழுதலாம். அதுக்கடுத்து டினாமினேட்டரில் பாருங்கள் sin square x இருக்குது sin x இருக்குது. கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 2 நியூமரேட்டரில் இருக்க கேன்சல் பண்ணால் cos x by sin x ஈக்குவல் டு 1 வரும். cos by sin வந்து cot அப்போ cot x ஈக்குவல் டு 1. காட்டை வந்து எப்படி எழுதலாம்னா 1 by tanன்னு எழுதலாம். 1 by tan ஈக்குவல் டு 1. அப்போ திரும்ப tan x வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் tan x ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 1ங்கிறது 45 டிகிரி. அப்போ x ஈக்குவல் டு 45 டிகிரி சரிங்களா. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். அப்போ x ஈக்குவல் டு π/4 தான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 9th ப்ராப்ளத்தில் சப்டிவிஷன் 4 பார்க்குறோம். சப்டிவிஷன் 4 என்னென்னா தட் மீன்ஸ் cot inverse x minus cot inverse of x plus 2 equal to π/12 x greater than 0. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் வரணும். x greater than 0ன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிஷன் வரணும் சரிங்களா. ஸோ அதாவது நமக்கு கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் மீன்ஸ் cot inverse x minus cot inverse of x plus 2 equal to π/12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து சால்வ்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் cot inverse x minus cot inverse of x plus 2 equal to π/12 சரியா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா cot inverse நம்மளால் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் tan inverse of. ஸோ அப்போ வந்து இங்கே பாருங்கள் tan inverse of 1/xன்னு எழுதுகிறேன். அதே மாதிரி இதை வந்து cot inverse of x plus 2 எப்படி எழுதுகிறேன்னா tan inverse of 1/x plus 2ன்னு எழுதுகிறேன் ஈக்குவல் டு π/12. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா tan inverse x minus tan inverse y அதனுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அதனுடைய ஃபார்முலா பார்த்தோன்னா tan inverse x minus tan inverse yனா tan inverse of x minus y by 1 plus xy அதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ tan inverse of xங்கிறது 1/x minus 1/x plus 2 by 1
ப்ளஸ் 1/x இன்ட்டு 1/x + 2ன்னு வரும் ஈக்குவல் டு π/12 சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த tan இன்வர்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா டேனாக மாறிடும், tan π/12. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், x + 2 இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ x + 2 - x வரும், பை x இன்ட்டு x + 2 வரும், பை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 + 1/x இன்ட்டு x + 2 வரும் ஈக்குவல் டு tan π/12. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எக்ஸும் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 2/x இன்ட்டு x + 2ன்னு வரும், பை அதுக்கடுத்து இந்த x இன்ட்டு x + 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x இன்ட்டு x + 2 ப்ளஸ் 1/x இன்ட்டு x + 2ன்னு வரும். அதுக்கடுத்து டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா ஆக்சுவலாக π/12ங்கிறது tan 15 டிகிரி சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா 2/x இன்ட்டு x + 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு tan 50 டிகிரி எப்படி எழுதுனா tan 45 டிகிரி - 30 டிகிரி எழுதுனா எனக்கு வந்து tan 15 டிகிரின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2/x² ப்ளஸ் 2/x² + 2x + 1 ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா tan 45 tan of a - b சரிங்களா. அதாவது tan 15 டிகிரியை நான் எப்படி எழுதுக்கேன்னா tan 45 டிகிரி - 30 டிகிரின்னு எழுதுனேன். tan of a - b tan of a - b னா tan a - tan b by 1 + tan a tan b அந்த ஃபார்மை தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ tan 45 - tan 30 டிகிரி by 1 + tan 45 இன்ட்டு tan 30 சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ வந்து நெக்ஸ்ட் tan 45ங்கிறது 1 - tan 30ங்கிறது 1/√3 by 1 + tan 45ங்கிறது 1 tan 30ங்கிறது 1/√3 சரிங்களா. அதாவது tan 30 டிகிரிங்கிறது 1/√3. ஸோ விச் இம்ப்ளைஸ் இதிலேருந்து 2/x² + 2x + 1 ஈக்குவல் டு இப்போ √3ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் √3 - 1/√3 பை நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டரில் √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் √3 + 1/√3. ஸோ இந்த √3யும் டிவைட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணலாம், ஏன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2/x² + 2x + 1 ஈக்குவல் டு √3 - 1/√3 + 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ √3 - 1 இப்போ வந்து இதுக்கு வந்து கான்ஜுகேட் எடுக்கிறேன். இப்போ டினாமினேட்டருடைய கான்ஜுகேட் பார்த்தோன்னா √3 - 1. ஸோ அதை மல்டிப்ளை அண்ட் டிவைடு. அப்போ √3 - 1/√3 - 1 சரிங்களா. ஸோ இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2 that means x² + 2x + 1னா x + 1 whole square 2/x + 1 whole square ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் √3 - 1 whole square பை இது எப்படி இருக்குன்னா a + b இன்ட்டு a - b அப்படின்னா a² - b², அதாவது √3 whole square - 1² இருக்குது சரிங்களா. ஸோ அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா 2/x + 1 whole square ஈக்குவல் டு √3 - 1 whole square பை 3 - 1ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 2/x + 1 whole square ஈக்குவல் டு இப்போ √3 - 1 whole 3 - 1ங்கிறது 2. ஸோ இப்போ 2 இன்ட்டு இந்த 2/√3 - 1 ஆக்சுவலாக வந்து இது எப்படி எழுதுனா இது வந்து இந்த √3 - 1 whole square இங்கே டினாமினேட்டரில் எழுதிக்கிறேன், இது வந்து நியூமரேட்டரில் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறுதுன்னா 2 இன்ட்டு 2/√3 - 1 whole square ஈக்குவல் டு x + 1 whole square சரிங்களா. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 4/√3 - 1 whole square ஏன்னா 2 இன்ட்டு 2 4ன்னு வந்துடும். 4/√3 - 1 whole square ஈக்குவல் டு x + 1 whole square which implies இப்போ இது வந்து ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருதுன்னா x + 1 whole square ஈக்குவல் டு 4/√3 - 1 whole squareன்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கவனிங்க, x + 1 இப்போ ஸ்கொயரை வந்து இந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ ஸ்கொயர் ரூட்டாக மாறும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2 பை அது மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டு இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2/√3 - 1 சரிங்களா. அப்போ x + 1 ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு வந்து 2 அதாவது √3 - 1 வருது. திரும்ப என்ன செய்யறேன்னா இங்கே இந்த ஈக்குவேஷனை திரும்ப
கான்ஜுகேட் எடுக்கிறேன். √3 - 1க்கு கான்ஜுகேட் எடுக்கிறேன். √3 - 1 கான்ஜுகேட் √3 + 1. ஸோ இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √3 + 1. அப்போ 2/√3 - 1 இன்ட்டு √3 + 1/√3 + 1. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இந்த LHS அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். x + 1 = 2 இன்ட்டு √3 + 1. இது வந்து a - b இன்ட்டு a + b, a² - b². அதாவது √3 √3 whole square - 1². இப்போ x + 1 = 2 இன்ட்டு √3 + 1/√3 ஸ்கொயர் பண்ணால் 3 வரும் -1. ஸோ அப்போ 2√3 + 1/3 - 1. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா x + 1 = 2 இன்ட்டு √3 + 1/2 வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2வும் 2வும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு ரிமைனிங் என்ன வரும்னா x + 1 = √3 + 1 வரும். ஸோ இதுலேருந்து எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ √3 + 1 - 1 வரும். ஸோ அப்போ வந்து x = √3 வரும். இதுதான் இந்த சப்டிவிஷனுடைய சொல்யூஷன். சரிங்களா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து find the 10th problem. Find the number of solution of the equation tan inverse of x - 1 plus tan inverse x plus tan inverse of x + 1 = tan inverse of 3x. சரிங்களா? ஸோ அதாவது find the number of solution of the equation tan inverse of x - 1 plus tan inverse of x plus tan inverse of x + 1 = tan inverse of 3x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ப்ராப்ளம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த tan inverse of x LHSலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுனா tan inverse of 3x. கொஷின் வந்து என்ன கேட்கலாம், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யறேன்னா இதில் வந்து இந்த கொஷின் இந்த 10th ப்ராப்ளத்தில் என்ன செய்யறேன்னா கொஷின்லேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த இங்கே வந்து LHSல இருக்க tan inverse x வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ -tan inverse x மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது திரும்ப வந்து இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா tan inverse x plus tan inverse y = tan inverse of x plus y by 1 - xy. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து tan inverse x minus tan inverse y = tan inverse of x minus y by 1 plus xyங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ tan inverse x plus tan inverse y-னா tan inverse of x plus y by 1 - xy. ஸோ அப்போ xங்கிறது x minus 1, y-ங்கிறது x plus 1 by 1 - xy-னா x minus 1 into x plus 1 = நெக்ஸ்ட்டு tan inverse x minus tan inverse y-னா tan inverse of x minus y by 1 plus xy. ஸோ அப்போ என்ன ஆகுனா tan inverse of 3x minus x by 1 plus 3x into x. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். tan inverse of இந்த x ஆட் பண்ணால் 2 -1 + 1 ஆட் பண்ணால் ஸோ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பை 1 மைனஸ் இது எப்படி இருக்குன்னா a - b இன்ட்டு a + bயில் இருக்குது. ஸோ அப்போ வந்து a² - b², அதாவது x² - 1². ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு tan inverse of 3x - x வந்து 2x by 1 plus 3x². இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா tan inverse of 2x by அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் 2x by தட் மீன்ஸ் இந்த ரெண்டு சைடுமே tan inverse காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 2x by 1 மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனால் -x² + 1 = 2x by 1 plus 3x². இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ 2x வந்து இங்கே காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 1 by இங்கே இந்த +1 ஆட் பண்ணால் 2 - x² = நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 1 by 1 plus 3x². சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1 plus 3x². இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 - x². இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3x². இந்த -x² இங்கே வந்தால் 4x². அதுக்கடுத்து இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா 2 - 1 1ன்னு வந்துடும். திரும்ப அதாவது எல்லாம் 1 - 2, அதாவது எல்லா டேர்ம்ஸுமே நான் LHS எடுத்துகிட்டு வரேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வரேன். ஸோ எடுத்து வந்தோன்னா 1 plus 3x² எழுதிட்டேன். இந்த 2 - x² இந்த சைடு எடுத்து வந்தால் -2 plus x² = 0. சரியா?
ஸோ அப்போ 3x² + x² 4x². நெக்ஸ்ட் வந்து 1 - 2ங்கிறது -1 = 0. ஸோ அப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இது வந்து செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ்னால் நமக்கு வந்து டிகிரி இதனுடைய இந்த ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 2னா அப்போ நமக்கு சொல்யூஷன் வந்து ரூட் வந்து 2 ரூட்ஸ் தான் கிடைக்கும். 2 ரூட்ஸ்னால் சொல்யூஷன் வந்து 2 தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் tan 1 x - 1 + tan 1 x + 1 = tan 1 3x - tan 1 x. அதாவது ஆக்சுவலாக நமக்கு கிவன் ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 1 x - 1 + tan 1 x + tan 1 x + 1 = tan 1 3x. சரியா? ஸோ இதிலேருந்து நான் என்ன செய்யணும்னா tan 1 x மட்டும் RHS செட் வந்தால் - tan 1 x மாட்டோம். அதாவது tan 1 3x - tan 1 x. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து tan 1 x + tan 1 y. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி tan 1 x - tan 1 y இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ரெண்டு சைடுமே tan 1 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் 2x/1 மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனால் -x² + 1. அதேமாதிரி 2x/1 + 3x². சரியா? ஸோ அடுத்து 2xம் 2xம் கேன்சல் பண்ணால் 1/1 + 1 2 x². அதே மாதிரி 1 + 3x². சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ரெண்டு சைடுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 + 3x² = 2 - x² இருக்குது. அதுக்கடுத்து 1 + 3x². இந்த RHS LHS எடுத்துகிட்டு வரேன். -2 + x² = 0. அப்போ நெக்ஸ்ட்டு 3x² + x² 4x². 1 - 2 -1 = 0. ஆக்சுவலாக இந்த டிகிரியோட ஹையஸ்ட் பவர் பார்த்தா 2. அப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து 2 2 ரூட் கிடைக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் = 2. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் நீட்டாக சால்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீட்டாக சால்வ் பண்ணிவிட்டு ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.